ஹலோ ஆல், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? நீங்க எப்பயாவது லைஃப்ல ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எஃபோர்ட்ஸ் நிறைய போடுற மாதிரி இருக்கும், பட் கிடைக்கிற ரிசல்ட் என்னமோ போடுற எஃபோர்ட்டுக்கு போதுமானதா இருக்காது. இந்த மாதிரி எப்பயாவது இருந்திருக்கா? இருந்திருக்கே. 1959ல அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் டேவிட் ஸ்வாட்ஸுக்கும் இதே மாதிரி இருந்திருக்கு. அதுக்கு அவர் கண்டுபிடிச்ச சொல்யூஷன் தான் தி மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக். இந்த புக்கு பல பேரோட லைஃபை மாத்திருக்கு. 6 மில்லியனுக்கும் மேலான காப்பீஸ் விற்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய கீ கான்செப்ட் என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த புக்ல அவர் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கக்கூடியது ஸ்டாப் கிவிங் எக்ஸ்கியூசஸ். நீங்க ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். சின்ன வயசுல இருந்தே அங்கதான் இருக்கீங்க. பெருசா சிட்டி எக்ஸ்போஷர்லாம் கிடையாது. அதனால ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர முடியல. இருந்தாலுமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா தான் இருக்கீங்க. ஆனா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இல்லாததுனால வேலைக்கு போற இடத்துல இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு உங்களை அசிங்கப்படுத்துறாங்க. இதனால சேலரி கூட ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்க பிறந்த ஊரு தான் காரணம் அப்படின்னு நீங்க பிளேம் பண்ணிட்டு அதை மாத்துறதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இருக்கீங்க. ஆனா உங்க கூட அதே கிராமத்துல அதே ஸ்கூல்ல படிச்ச இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அவன் உங்களவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா படிக்கிற பையன்தான். அவன் இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான். காசு சேர்த்து வச்சு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல சேர்ந்து இப்போ செம்ம ஃப்ளூயண்டா இங்கிலீஷும் பேச கத்துக்கிட்டான். உங்க 2 பேர்ல யாரு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க? ஆப்வியஸ்லி அந்த 2வது பையன்தான். பட் ஏன் 2 பேருமே நியாயமா பார்த்தா ஒரே சூழல்ல தானே வளர்ந்தீங்க. இன்னும் சொல்ல போனா அவனை விட ஸ்கூல்ல நீங்க தான் நல்லா படிச்சிருக்கீங்க. அப்புறம் ஏன் இந்த டிஃபரன்ஸ்? எதுக்கு காரணம்? நீங்க எதுவுமே பண்ணாம இருந்ததுக்கு நீங்க கொடுத்துக்கிட்ட எக்ஸ்கியூசஸ் அப்படின்ற ஒரு பெரிய டிசீஸ் இப்ப உங்களோட ப்ராக்ரஸையே தடுக்குது. இதுக்கு டேவிட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிற டிசீஸுக்கான ஒரே ட்ரீட்மெண்ட் மருந்து ஆக்ஷன் மட்டும்தான். உங்களுக்கு ஒரு விஷயத்த பார்த்து பயமா இருக்கா? அதை பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க எக்ஸ்கியூசஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணுதா? அப்ப அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆக்ஷன். நீங்க ஸ்விம்மிங் பூலுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு நீச்சல் தெரியாது. தண்ணிய பார்த்த உடனே ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ ஆர்வத்துல வந்துட்டோம். இப்ப என்னடா தண்ணிய நேர்ல பார்த்த உடனே இவ்ளோ பயமா இருக்கு, கம்முன்னு திரும்ப போயிடலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணுது. இதுக்கு பேரு தான் லைஃப்ல ஸ்டக் ஆகுறது. அடுத்து என்ன பண்றது அப்படின்னே தெரியாம நிக்கிறீங்க பாத்தீங்களா? அங்க எக்ஸாக்டா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு புஷ். ஸ்விம்மிங் பூல் ஓரமா பயந்துட்டு நிக்கிற உங்களை பின்னாடி இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியாம உங்களை புடிச்சு தள்ளி விட்டுட்டா அடுத்த செகண்ட் நீங்க தண்ணிக்குள்ள இருப்பீங்க. 2 செகண்ட் கஷ்டமா பதட்டமா இருந்தாலும் 4வது செகண்ட்ல இருந்து உங்க பயம் எங்க போச்சுன்னே தெரியாம காணாம போயிடும். இவ்வளோதாங்க லைஃப்லையும். நீங்க பயத்தை ஃபேஸ் பண்றப்ப உங்க மைண்ட் கொடுக்குற எக்ஸ்கியூசஸை நம்பி அங்கேயே ஸ்டக் ஆகி நிக்காம உங்களுக்கு நீங்களே ஒரு புஷ் கொடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதுவே சக்சஸ்க்கான ஒரு பெரிய பாதையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். 2வது ஆட்டிடியூட். இப்போ நீங்க ஒரு கம்பெனியோட மேனேஜரா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்க கம்பெனில 2 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ரமேஷ் அண்ட் சுரேஷ். ரமேஷோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். அவருக்குன்னு ஒரு வேலையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை பர்ஃபெக்டா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கக்கூடியவர். உயிரே போனாலும் கொடுத்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு. ஆனா அதை தாண்டி யோசிக்க மாட்டாரு. சுரேஷ் அப்படி கிடையாது. அவர் ஒரு நியூ ஜாயினி. ஆனா செம எந்தூசியாஸ்டிக்கான பர்சன் இவரு. தன்னோட டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இல்லாம கம்பெனியோட மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவரு. தன்னோட ஃப்ரீ டைம் அப்போ மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்க போய் ஹெல்ப் எல்லாம் பண்ணி எப்படியாவது எல்லாமே கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவரு. இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு உண்மையாவே உழைக்கிறவரு. எல்லாத்துலயுமே பெஸ்டா இல்லை அப்படின்னாலும் தன்னோட டிபார்ட்மெண்ட்ல பெஸ்டாவும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி ஒரு ஐடியாவும் வச்சிருக்கிறவரு. இப்ப உங்க கம்பெனில ஒர்க் பண்ற இந்த 2 பேர்ல உங்க கையில இருக்கிற ஒரே ஒரு ப்ரமோஷன் பதவியை யாருக்கிட்ட கொடுப்பீங்க? நானா இருந்தா கண்டிப்பா சுரேஷ்க்கு தான் அதை கொடுப்பேன். ஏன்னா அவரோட தாட்ஸ் ரொம்ப பரவலா இருக்கு. உண்மையாவே கம்பெனியோட சக்சஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரோட ஆட்டிடியூட் ரொம்ப இன்டென்சிவ் அண்ட் பாசிட்டிவ் லோடடா இருக்கிறதுனால அவரு அந்த ப்ரொமோஷனுக்கு பொருத்தமானவரா இருப்பாரு. அதே சமயத்துல ரமேஷ் என்னதான் திறமையானவரா இருந்தாலும் அவரோட ஆட்டிடியூட் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்ல. அவரு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ தவிர புதுசா பல விஷயங்களை கத்துக்கணும், கம்பெனியோட ஓவரால் சக்சஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு பெரிய வளர்ச்சியை ஃபோக்கஸ் பண்ற டைப் அவர் கிடையாது. இந்த வேறுபாடு காரணமா ஆட்டோமேட்டிக்கா ப்ரமோஷன் சுரேஷ் கைக்கு போயிருது. என்னதான் ரமேஷ் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் சரி ஒர்க் பர்ஃபெக்ஷன்லயும் சரி சுரேஷை விட பெஸ்டா இருந்தாலும் ஆட்டிடியூட் டாப்ல இல்லாததுனால இன்னுமே கீழேயே தான் இருக்காரு. ஸோ உங்களை மேல மேல இழுத்துட்டு வந்து சக்சஸை கண்ணில் காட்டக்கூடிய அந்த ஒரு பிரம்மாண்ட சக்தி தான் ஆட்டிடியூட். அதை பக்காவா வச்சுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. இதுக்கு என்ன பண்றது, எனக்கு தான் பயமா இருக்கே அப்படின்னு கேக்குறீங்களா? உங்க ஆட்டிடியூட பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க உங்க பொசிஷனை ஃபர்ஸ்ட் பூஸ்டப் பண்ணணும். ஸ்கூல்லலாம் ஃப்ரெண்ட் ரோல உட்காந்துருந்தா
கிளாஸுக்கு நடுவுல எழுப்பி விட்டு கொஸ்டின் கேட்பாங்களே, ஒருவேளை எனக்கு ஆன்சர் தெரியலன்னா அசிங்கமா போயிருமே அப்படிங்கிற அந்த பயமே உங்களை ஃப்ரண்ட் ரோவுக்கே வரவிடாம பண்ணும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கூட சொல்ல பயப்படுற அந்த ஆட்டிடியூட் உங்க மூளையை முட்டாளாக்கி உங்களுக்கு உண்மையாவே ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு உங்களை நம்ப வைக்கும். இந்த ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணி உங்களை நீங்களே புஷ் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு நாள் ஃப்ரெண்ட் ஷோல உட்காந்து பாருங்களேன், ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல, உங்களோட ஆட்டிடியூட் பூஸ்ட் ஆகும்ல, அது போதும். ஸோ ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்தது 3வது பிக்கர் கோல்ஸ். ரொம்ப பிஸியா ஓடிட்டு இருக்கக்கூடிய நம்ம சொசைட்டில எல்லாருமே காசு சம்பாதிக்கிறது தான் அவங்களோட மெயின் எய்மாவே வச்சிருக்காங்க. அது ஒரு கட்டத்துல ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, அந்த ப்ராசஸ்ல அவங்க பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா தான் இருக்காங்களா, இது எதுவுமே அவங்க யோசிக்காம கண்ணை மூடிட்டு ஓடிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்ல உண்மையாவே தன்னோட மேக்சிமம் எபிலிட்டி என்ன அப்படின்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது. இத கூட யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாம எல்லாருமே காசை நோக்கி ஓடுறாங்க. நானும் ஓடணும், அப்பதான் சொசைட்டி கூட ஃபிட் ஆக முடியும் அப்படின்ற அதே எண்ணம் தான் நமக்குள்ளேயும் இருக்கு. இதனாலேயே நம்மளோட கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸையும் சின்னதா தான் செட் பண்ணிக்கிறோம். பெருசா எய்ம் பண்றதுக்கே ரொம்பவே பயப்படுறோம். இந்த எண்ணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு கோல்ஸை ஹையா செட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு டேவிட். அவரு எதுக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்ம நிலாவுக்கு போகணும் அப்படின்னு எய்ம் பண்ணாதான் அந்த கோலை இன்கேஸ் மிஸ் பண்ணா கூட அட்லீஸ்ட் நம்மளால ஒன் ஆஃப் தி ஸ்டார் ஆவாது இருக்க முடியும். இதுவே நம்ம எய்ம் பண்றதே மொட்டை மாடியா இருந்தா கண்டிப்பா கடைசி வரைக்கும் நம்ம அங்கேயே தான் இருக்க முடியும். ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதை நம்பணும், அதை விஷுவலைஸ் பண்ணி பண்ணி அதுக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். அது ஏற்கனவே கிடைச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணணும். நடுவுல ஸ்டக் ஆகுறப்ப ஹவ் அப்படின்ற கொஸ்டினை உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு கிரியேட்டிவா திங்க் பண்ணி உங்க ஸ்டைல்ல அதை சால்வும் பண்ணணும். இது எல்லாமே எடுத்த உடனே எல்லாம் வந்துடாது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி இதை கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ ப்ரொகாஸ்டினேட் பண்ணாம இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பெருசா எய்ம் பண்றதுக்கு கத்துக்கோங்க. பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடியில ஒரு லைன் இருக்கும், அது எனக்கு ரொம்பவே பர்சனலா பிடிச்சது. அது என்ன அப்படின்னா, பெரிதினும் பெரிது கேள். ஸோ எப்பவுமே ரொம்ப பெருசா கேட்கறதுக்கு கத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டக் ஆகிறப்ப உங்களை நீங்களே புஷ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஆட்டிடியூட டாப்ல எடுத்துட்டு வரதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கூடவே செல்ஃப் டிசிப்ளினையும் கொண்டு வாங்க. செல்ஃப் டிசிப்ளின்டா கன்சிஸ்டண்டா இருக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் அதை பத்தின ஐடியா கிடைக்கும். இதே மாதிரியான செல்ஃப் க்ரோத் கண்டென்ட்ஸுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சீக்கிரமா மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி.